அம்மாவோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்காக வேண்டிக்கிற ஒரே ஒரு உயிருங்கிறது தான். நீங்க ஜேபிவி பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50% எங்க அம்மா தெரிவாங்க. Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Toppivappa Biryani. Hospitality partner Park Elansa Nungambakkam Chennai. நாங்களே 5 பேர் அங்கேயே எல்லாருமே அடுக்கடுக்கா பாய போட்டு தூங்குவோம். பொண்ணு சின்னதுல யாராவது வீட்டுக்கு வந்தா நீங்க இங்கேயே தூங்குவீங்களா அப்படின்னு கேட்பா. எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் மேம் அம்மா அப்பா. அவங்க ரொம்ப ஃப்ரீயா விடுற மாதிரி நம்ம நினைப்போம். பட் கைத்தை கட்டி அவங்க கையில் தான் வச்சிருக்காங்கிறது ரொம்ப லேட்டா தான் எங்களுக்கு புரிஞ்சுது. தனியா ஒரு ரூம்ல எல்லாம் நம்ம படுக்க முடியாது, கதவை லாக் பண்ண முடியாது. பாத்ரூமுக்கு போனாலும் கதை சாத்திராத அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது பெரிய விஷயம். போக வேண்டியது, அப்புறம் இங்கே வந்து எடுத்துட்டு எங்கள் உயிரை எடுக்க வேண்டியது. படிக்கிற நேரத்தில் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க உங்கள் அப்பா அம்மா இப்படி திட்டுவாங்க. அப்போ எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ கிளாமர் ரோல்ஸ். அந்த ஒரே காரணம் தான் நான் தெலுங்கு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். கமல் சார் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணார், கிளாமர் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேஷனாக இருக்குது, கொஞ்சம் மலையாளம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அம்மா கிட்ட எதுக்கு என்னெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னெல்லாம் ஒரு சேட்டை பண்ணுறவங்க கரெக்டாக கலெக்ட் பண்ணி சொல்லலாங்க. நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னா என்ன? எனக்கு என்ன பிடிக்குங்கிறதே ரொம்ப காலம் எனக்கு தெரியாது. அம்மா எவ்வளோ ஸ்பெஷல். அம்மா ஸ்பெஷல் இல்லாத யாராவது ரொம்ப ரேராக சில பேருக்கு இருக்கும். என்ன அம்மாவோட அட்டாச்மெண்ட் தெரியாதவங்க, இல்லை ஏதாவது விதத்தில் அம்மாவோட ரொம்ப கோவமாக இருந்தவங்க, அதெல்லாம் இருக்கலாம். பட் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நம்ம அம்மான்னு தெரியாத யாருமே இருக்க முடியாது. மனுஷன் மட்டும் இல்லை, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. எல்லாம் அப்பாக்குள்ளே ஒரு தாய் இருக்குது, எல்லாம் அம்மாக்குள்ளே ஒரு தந்தை இருக்கார். அம்மாவோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம நமக்காக வேண்டிக்கிற ஒரே ஒரு உயிருங்கிறது தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வளர்த்ததும் எங்கள் குழந்தைங்களை எல்லாம் வளர்த்ததும் எங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்கள் மேம் இந்த தருணத்தில். நீங்கள் ஜேபிவி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50% எங்கள் அம்மா தெரிவாங்க. எல்லா அம்மாக்களும் தெரிவாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் அம்மாக்களை விட இது கொஞ்சம் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அம்மாக்களை அதிகமாக ஞாபகப்படுத்தும். ஏன்னா அதில் நிறைய தியாகங்கள் இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன இடங்களில் இப்போ இருந்த மாதிரி இல்லை, ஒரு சிங்கிள் சைல்டு கான்செப்ட் எல்லாம் அப்போ இல்லை. நாங்களே 5 பேர். ஸோ எவ்வளோ இருக்கிற வசதியை வந்து நமக்கு ஒரு சின்ன ரூம் எல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. அங்கேயே எல்லாருமே அடுக்கடுக்காக பாய போட்டு தூங்குவோம். நான் ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் இந்த கூட்டு குடும்பம் தான் எனக்கு. நான் தனியாக வந்து தங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆகும், நாங்கள் இருக்கிற ஃபேமிலி பீப்புளோட அதிகமாக வந்து வேலை செய்கிறவங்கள சேர்த்துப்பேன். எல்லோரும் வீட்டில் தங்கணும். என் பொண்ணு சின்னதில் யாராவது வீட்டுக்கு வந்தால் நீங்கள் இங்கேயே தூங்குவீங்களா அப்படின்னு கேட்பா. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா, மேடம் தேஜாவை தூங்க வச்சுருங்க மேடம், நாங்கள் போகும்போது இங்கேயே தூங்குங்கன்னு சொல்லிவிடும் மேடம். அப்புறம் அவங்கள பயமுறுத்துறதுக்காக முதல்ல பிடிச்சிட்டு போய்டும் வெளியே போனான்னுவா. பிகாஸ் நிறைய பேரை பார்த்து வளர்ந்துட்டா. ஸோ தனியாக நம்மளால் இருக்க முடியல. நாங்கள் 5 பேர் இருப்போம், சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க, அம்மாவோடைய அம்மா இருப்பாங்க, அப்பாவோடைய அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இப்போ சென்னையிலே நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது பெரிய விஷயம். இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி ஆகிப்போச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சைல்ட்ஹுட் கிடச்சிச்சு. அப்பாவும் அம்மாவும் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. பிகாஸ் கிளாசிக்கல் டான்ஸர் எங்கள் அம்மா. ஸோ எங்களுக்கு ஓன் ட்ரூப்பு, ட்ராமா ட்ரூப் இருந்தது. அதில் மட்டும் எங்கள் அப்பாவோட மட்டும் நடிப்பாங்க அம்மா, மற்ற ட்ரூப்பில் போய் ஆக்ட் பண்ணதில்லை. ஸோ வீட்டில் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு பக்கம் ட்ராமா கேம்ப் இருக்கும், கம்பெனியில் அங்கே ட்ராமா ரிஹர்சல்ஸ் நடக்கும். சுற்றி பார்க்குறது, மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, டயலாக் சொல்லி கொடுக்குறது. சின்னதில் இருந்தே நமக்குள்ள இந்த கலை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம மூச்சோடு சேர்ந்தது, நம்ம உணவோடு சேர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்போ எங்களுக்கும் பார்த்தா நாங்கள் 3 சிஸ்டர்ஸ் 2 பிரதர்ஸு, நாங்கள் என் குழந்தைங்களும் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சொந்தக்காரங்களை பற்றி பேசுகிறது மாதிரி தான் சினிமா ஆளுங்களை பற்றி பேசுகிறது. இப்போ அதிகமாக ஒவ்வொரு மீடியாவில் பார்க்குறத பற்றி பேசுவோம். இப்போ கலாட்டாவில் இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அப்போ இதில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அந்த சேனல் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், சோஷியல் மீடியா காமிச்சிட்டு பார்த்தியா மணி இது ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து வாழ்க்கையில் ஃபுல்லாகவே சினிமா பற்றி இருந்துச்சு. எங்கம்மா நல்ல எஜுகேட்டட், நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. அதனால் விஷுவலை விட எங்களுக்கு புத்தகங்கள் மேலே வந்து ஒரு ஆசையை வந்து உண்டாக்குனது எங்கள் அம்மா. எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் மேம் அம்மா அப்பா. எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டே இல்லை, ஆனால் அன்பிலே வந்து அன்பாக பேசி நம்மளை கட்டுப்படுத்திடுவாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீயாக விடுற மாதிரி நம்ம நினைப்போம். பட் கைத்தை கட்டி அவங்க கையில் தான் வச்சுருக்காங்கங்கிறது ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அங்கே போகாதம்மா அப்படின்னுவாங்க. தனியாக ஒரு ரூம்ல எல்லாம் நம்ம படுக்க முடியாது, கதவை லாக் பண்ண முடியாது.
பாத்ரூமுக்கு போனாலும் கதை சாத்திராத அப்படிம்பாங்க. ஓ ஏன்? அது என்னமோ தெரியல, அந்த அப்போ இருந்த ஜென்ரேஷன் அம்மாக்களுக்கு தாப்பால் போட்டு உள்ள லாக் ஆகிடுமோ. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் வெளியே போனால் அது வேணா பொண்ணு அந்த பக்கம் போயிருக்கு பாரு அப்படின்னுவாங்க. பட் அதில் என் பொண்ணுக்கு இல்லாத ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு என்னென்னா இன்செக்யூரிட்டி. என்னால் தனியாக ட்ராவல் பண்ணவோ தனியாக போகிறதுக்கெல்லாம் எனக்கு முடியாது. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்து அப்படி தான் சொல்லணும். பட் என் பொண்ணு அப்படி இல்லை. அவள் பெங்களூரில் ஹாஸ்டலில் நின்று படித்து ஃப்ரெண்ட்ஸோட தனியாக கேப் பிடிச்சி அவங்க போய் சினிமா பார்க்குறது போகிறது. ஸோ என்ன வேணாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவள் வந்து ஷீ இஸ் கேப்பபிள். ஸோ ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் வந்து சேரும்போது இருக்கிற அந்த ஒரு விஷயந்தான் சொல்லணும். அண்ட் இதுதான் அம்மான்னு சொல்கிறது. இப்போவும் எங்கள் அம்மா வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது பண்ணுவாங்க. அம்மா சொல்லி தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். உருவசி மேம் வந்து நாங்கள் திரைப்படத்தில் பார்க்கும்போது பயங்கரமாக அவங்களோட ஹியூமர் சென்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சிரிக்கலாம். அவங்க அம்மா கேரக்டர் பண்ணாலும், ஹீரோயின் கேரக்டர் பண்ணாலும், அக்கா கேரக்டர் பண்ணாலும் சிரிக்கலாம். பட் வீட்டில் எப்படி அவங்க ஸ்ட்ரிக்டாக ஹியூமர்ஸ் தானே? ஹியூமரஸ் தான், வெரி ஹியூமரஸ். ஆமாம், அம்மா ஃபேமிலி நம்ம எல்லாரும், என் கிராண்ட் மாம் எல்லாருமே ரொம்ப ஹியூமரஸ். அப்படி எல்லாம் ரொம்ப சீரியஸாக அப்படி இருக்கிற கேரக்டர்லாம் கிடையாது. அப்போது எல்லாம் சில் தான், வீட்டில் எல்லாமே நார்மலாக தான் டீல் பண்ணுவாங்க. அம்மானா ஏதாச்சும் ஒரு இடத்துலையாவது கொஞ்சம் கடுமையாக ஸ்ட்ரிக்டாக இல்லை பண்ணக்கூடாது அப்படிலாம் அப்படி லைக் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி கிடையாது. லைக் ஏதாவது இருக்குதுன்னா இப்போ தான் அன்பாக சொல்லுவாங்க. ஆனால் லைக் இப்போ மெயினாக இதெல்லாம் இப்போ ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டேன்னா இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயோ இது வேணாம்மா, ஐயோ இது வேணாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி நைஸாக தான் என்னென்னா பிகாஸ் பெங்களூர்னு மட்டும் இல்லை, பொதுவாக இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. எனக்கு கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் வரைக்கும் ஓகே. அவன் கொஞ்சம் மாடர்னாக இருந்ததுன்னு அது வேணுமா அப்படின்னு லண்டனுக்கு போயிருந்தா. இப்போ லாஸ்ட்டு 3 months பேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஸ்கூல் மேட்ஸு, காலேஜ் மேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் அவங்க ஒன்றா எல்லோரும் சேர்ந்து வெளியே போகிறதுக்காக, ஷாப்பிங் போகிறதுக்காக இருந்தால். ஸோ வீடியோ காலில் ஃபோனில் காமிச்சா எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா நல்ல ஒரு பட்டுப்பாவடை ஜாக்கெட் போட்டுக்கோன்னா பொண்ணுங்கள்லாம் சிரிக்குதுங்க. ஐயோ உங்கள் அம்மா லண்டனுக்கு வந்து பட்டுப்பாவடை ஜாக்கெட் போட சொல்கிறாங்களே அப்படி. நான் சொன்னேன், அங்கே போய் தான் பட்டுப்பாவடை ஜாக்கெட் போடணும். மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க சலிச்சு போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாள், வீடியோக்களில் வந்து ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இது பண்ணி காமிக்க மாட்டான், ஒன்லி ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது இல்லை. எங்கள் அம்மா எங்களை வளர்க்கும்போது நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னங்கிறது, ரொம்ப கட்டாயப்படுத்தியோ கட்டுப்படுத்தியோ வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணவே முடியாது. அதுவும் ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். ஒரு சின்ன குழந்தைய கூட ரொம்ப நேரம் நீங்கள் இப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தது நம்ம விடுமா அப்படின்னு தானே சொல்லும். பட் என்னென்னா இது தவறு, நீ செஞ்சுக்கிட்டே இருக்க, இது தவறு அப்படிங்கிறது அடுத்த முறை அந்த தவறு செய்யும்போது அம்மா சொன்னாங்களே அது வேண்டான்னு சொன்னாங்களே அந்த நினைப்பு இருக்கணும். ஸோ தேஜு சொல்லுங்கள், அம்மா வீட்டில் ஏதாச்சும் குறும்பு பண்ணி சேட்டை பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? அம்மா என்கிட்ட இல்லை, அப்படியெல்லாம் மாட்டினது கிடையாது. ஒரு பெரிய அதிசயத்தை சொல்லட்டுமா, நீங்கள் எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு தெரியாது. என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டே கிடையாது. அப்படியா மேம்? அப்சல்யூட்லி சொல்கிறேன். என்னை மாற்றினது சினிமா தான். த்ரூ மை கேரக்டர்ஸ், த்ரூ மை ஃபேன்ஸ், ஐ ஹவ் சேஞ்ச் அ லாட்னு சொல்லணும். நான் பண்ண கேரக்டர்ஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஹியூமர் பண்ண ஆரம்பித்தேன். என் டைரக்டர்ஸ், என் கோ ஆர்டிஸ்ட், என் ரைட்டர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி எனக்கு உள்ளார இருந்த வேறு ஒரு நபர் அப்போ வெளியே வந்தாரோ என்னமோ தெரியாது. பிஃபோர் தேட் நான் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். நான் ஆக்ட் பண்ண வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப காலம் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் இது முடித்து நான் ஷூட்டிங் போயிடுவேன் அப்படின்னு, ஸ்கூலுக்கு போயிடுவேன்ருவேன். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் அப்புறம் கிண்டல் பண்ண ஆரம்பித்தா, இப்போ சீக்கிரமாக ஷூட்டிங் முடியும்ப்பா, அந்த பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுதான் எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா என்னை வந்து அங்கீகரித்த ஒரு இடம். நான் நல்லா படிக்கிறேன்னு டீச்சர்ஸ்க்கு பிடிக்கும். அப்போது இந்த மாதிரியெல்லாம் கோஆப்ரேஷன் கிடையாது, நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது, திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஷூட்டிங் போக வேண்டியது, அப்புறம் இங்கே வந்து எடுத்துகிட்டு எங்கள் உயிரை எடுக்க வேண்டியது, படிக்கிற நேரத்தில் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க உங்கள் அப்பா அம்மா இப்படி திட்டுவாங்க. அப்போது எத்தனை வயசில் நீங்கள் வந்து நடிக்க வந்து? நான் வந்து என்னுடைய 9வது வயசில் சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் படங்கள் தான் அப்போ பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கேப் ஆகிப்போச்சு. அண்ட் ஐ லவ் யூ கலாட்டா, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நான் மலையாளத்துலேருந்து இங்கே வரல, தமிழ்லேருந்து தான் அங்கே போனேன். பிகாஸ் இங்கே ஆக்ட் பண்ணி தமிழ் ஆக்ட்ரஸ்ன்னு தான் அங்கே போனேன். என் பேர் ஊர்வசின்னு வச்சது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து. இங்கேருந்து அங்கே போகும்போது ரொம்ப நாள் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஊர்வசின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க, ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு தான் நினச்சிருந்தாங்க. அப்புறம் தான் நான் மலையாளத்தில் பாப்புலரானேன். அது காரணம் என்னென்னா, அப்போ இருந்த என்னுடைய ஒரு உடம்பு,
அதெல்லாம் வச்சுட்டு எனக்கு தமிழ்லேயும் ஹிந்திலேயும் தான் அதிகமான வாய்ப்புகள் வந்தது. ஸோ ஹிந்தியில் அப்போ சஞ்சீவ்குமாருங்கிற மிகப்பெரிய ஒரு நடிகர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஊர்வசியோட ஸ்ட்ரக்சருக்கு ஹிந்தி ஃபிலிம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். லைக் ரித்தி அக்னிஹோத்ரி கொஞ்சம் டாலாக இருக்காங்க, அண்ட் கழுத்தெல்லாம் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஹிந்தி ஃபிலிம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். சவுத் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கணும், கொழுன்னு சப்பியாக இருந்தால் தான் சவுத் ஹீரோயின்ஸ். இந்த பொண்ணுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. பட் எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ கிளாமர் ரோல்ஸ். அந்த ஒரே காரணம் தான் நான் தெலுங்கு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். கமல் சார் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணார், உருசி நீங்கள் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, லவ் சீன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெசிடேஷனாக இருக்குது, கிளாமர் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேஷனாக இருக்குது, கொஞ்சம் மலையாளம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ஆஃபர்ஸ் வந்தால் விடாதீங்கன்னு என்கிட்ட வந்து கமல் சார் தான் சொன்னார். ஸோ நல்ல ஆஃபர்ஸ் அங்கேருந்து வந்தோடனே கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேங்கிறது உண்மை தான். பட் போனது இங்கே இருந்து தான். மலையாளமும் பண்ணியிருக்கேன், பேபி ஆர்டிஸ்ட்டாக வந்தது மலையாளத்தில் தான். ஆஸ் அ ஹீரோயின் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் கொடுத்தது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். சூப்பர் சூப்பர் கிரேட். ஸோ தேஜு, நீங்கள் சின்ன வயசில் பண்ண சேட்டெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி பேசலாமா? அம்மா கிட்ட இதுக்கு என்னெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சேட்டை தான் பண்ணுறது, மொத்தமே சேட்டை தான். ஒரு சேட்டை பண்ணுறவங்க கரெக்டாக கலெக்ட் பண்ணி சொல்லலாங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்ன சேட்டையவே தொழிலாக வச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுறது? ஒரு கூட கணக்கில் வச்சிருக்கிறவங்க கிட்ட எந்த சேட்டையை இப்போ வெளியே எடுக்கிறது? மேம் எவ்வளோ சமத்தா அமைதியாக உட்காந்து இப்போ சமத்தா உட்காந்துருக்குது, நல்ல பொண்ணாக உட்காந்துருக்குது. சேட்டையெல்லாம் நான் தானே அனுபவிக்கணும். பட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அன்னைக்கும் இன்றைக்கும் சரி, என் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ரொம்ப வீக்னஸ் தான். நிறைய பேரோட விளையாடணும், பேசணும், நிறைய சேட்டைகள். பட் என்னன்னு சொல்கிறது, ஒரு ஹார்ஷாக எதுவும் பண்ணதில்லை. அது ரொம்ப சின்ன குழந்தையில் என்ன ஒரு 2.5 வயசுக்குள்ளார வந்து கடிச்சு விட்டான்னு தமாஷுக்கு இப்போ சொல்கிறோமே தவிர, நல்லா படிக்கிற என்ன மாதிரியே நான் இதில் ப்ரீகேஜி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ப்ரீகேஜி போகிற அவளுக்கு அவ்வளோவா ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. கொஞ்சமாக தான், அவ்வளோ பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் 12th மட்டும் நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டேன். அது வரைக்கும் இப்படி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் லைக் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஆனால் படிக்கணும்னு கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே வந்ததில்லை எனக்கு. எங்கள் குழந்தைங்களை யாருமே எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் படின்னு கம்பல் பண்ணதே கிடையாது. இப்போ நான் படிச்சுட்டு எந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருக்குள்ளே எந்த திறமை இருக்குன்னு தெரியாது. படித்தா உனக்கு நல்லது, மினிமம் மார்க்காவது எடுக்கணும், ஃபெயில் ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ் போயிடுவாங்க, அப்புறம் நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர, ரொம்ப படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமை வேறு எதுலேங்கிறது தெரியுங்கிறது தான். தேஜு, அம்மா கிட்ட இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதுவரை நான் அம்மா கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னா என்ன? அவங்க ஆக்டிங் லைக் இப்போ இன்கேஸ் இஃப் ஐ சீ சம் மூவி ஏதாவது பார்த்துட்டு எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னா நான் அப்போ எல்லாம் சொல்ல மாட்டேன். லைக் லேட்டர் ஆன் லைக் மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன். இல்லைன்னா நான் ஜஸ்ட் அப்படியே லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே. ஆனால் நான் அப்படியெல்லாம் வெட்டி திறந்து அப்படி சொல்கிற கேரக்டர் இல்லை. அப்படியெல்லாம் சொல்ல அது அப்பா கிட்டே இல்லை ரொம்ப எமோஷனல் அப்படி டைப் இல்லைண்ணா. அப்போ நான் ஜஸ்ட் அப்படியே கேஷுவலாக சொல்லி விட்டுருவேன். இப்போ நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஜேபேபி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படி நான் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் தான் சொன்னேன் நல்லா இருக்குது அப்படி தான் சொன்னேன். தேஜு, ஒரு செலிப்ரிட்டி கிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசில் அம்மா வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து உட்காந்துருக்காங்க, ஸ்கூலில் எல்லோரும் கேட்கும் போது எக்ஸைட்மெண்ட், ஆனால் காலேஜ் போகும்போது நான் சொல்ல விரும்பலை, என்னோட ப்ரைவசி என்னோட லைஃப்னு இருந்தேன் அப்படின்னு. எதனால சொல்ல விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? ஆக்சுவலி ஸ்கூல்லையும் நான் சொல்லலை, என்ன ஸ்கூலில் பேரண்ட்ஸ் வரும்போது அவங்க தெரிஞ்சுக்கும். ஆனால் காலேஜில் சொல்ல, ஏன்னா நான் காலேஜ் போகும்போதே எனக்கு நான் சூஸ் பண்ணினதே பெங்களூர். அங்கே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் போனால் எனக்கு என்ன சொல்கிறது, இண்டிபெண்ட் ஆகணும், எனக்கு எல்லாமே நானே பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆக்சுவலி த ரீசன் வுட் பி சும்மா தான். ஆனால் எல்லோரும் கேட்டு இப்போ நாட் லைக் எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படியெல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னாலும் சும்மா அவள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்கல்ல, ஓகே இவங்க பொண்ணு அப்படியெல்லாம். அப்போ அதுக்காக எனக்கெல்லாம் ரொம்ப நார்மலாக என் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லா இடத்துமே போய் ட்ராவல் பண்ணி அப்படி நார்மலாக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜஸ்ட் அவ்வளோதான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆஃப்கோர்ஸ் தெரியும் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்து. இல்லைன்னா அவ்வளோவா நானே சொல்லலை. அது நான் யூஸ்வலி அப்படி சொல்ல மாட்டேன். அதனால நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னையும் மற்றவங்கள மாதிரியே ட்ரீட் பண்ணணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸோட பொண்ணுன்னா வேறு மாதிரி பார்ப்பாங்க, அவங்களோட நான் இருக்கணும்னு நினச்சேன். சம் பீப்புள் பார்ப்பாங்க, நாட் லைக் எவ்ரிபடி. ஆனால் பிகாஸ் நான் என் ஸ்கூலில் சேர்க்கும் போதே இந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல, தயவு செய்து ஷூட்டிங் சமாச்சாரங்களை பற்றி அதெல்லாம் பற்றி குழந்தைங்கிட்ட கேட்காதீங்க. ஸோ அது என்ன ஆகும், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது.
நம்மளை எல்லாம் சுற்றி பார்க்குறாங்கன்னு குழந்தைங்க. என் பையனை சேர்க்கும்போதும் அப்படி தான். அவன் நார்மல் ஸ்டூடெண்ட்டாக அப்படியே இருக்கட்டும், ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் தேவையில்லை. அட் த சேம் டைம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம போக வேண்டியிருக்கு. நேச்சுரலி மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்படி சொல்லி அவங்கள எல்லாமே வளர்த்ததும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னா என்ன மேம்? அப்போ நீங்கள் எடுத்த டெசிஷன் என்ன? சி, எல்லார் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மெச்சூரிட்டி இருக்கும். அது நம்ம ஒரு ஜாயின்ட் ஃபேமிலின்னும் போது நிறைய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. சில விஷயங்கள் எல்லாரோடும் டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் விமன், பெண்கள். என்னுடைய பேசிக் கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணி எனக்கு வருத்தமான விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. பாசிட்டிவ் மட்டும்தான். நான் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவும் நெகட்டிவ் பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்லை. அப்போ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு யாருக்கு முன்னாடி அதை சொல்லி அழறதும் எனக்கு பிடிக்காது. சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அழுகிறதுங்கிறது ஒரு அட்மாஸ்ஃபியரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மட்டுமே உதவுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணதில்லை. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், ஒருவேளை அன்றைக்கே நம்ம சொல்லியிருந்துருக்கலாமோ, சில பர்சனல் விஷயங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வேறு விஷயம். பட் அதனால் வந்து எந்த ரெமடியும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட போகிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சரியான நேரத்தில் முடிவு எடுக்கலைன்னா எதுவுமே நடக்காது. அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை ஒழிய, நம்ம மனசில் ஒரு இமோஷ்னல் டிசிஷன்ஸ் வேறு, ப்ரில்லியன்ட் டிசிஷன்ஸ் வேறு. ஸோ நான் இமோஷ்னலி டிசிஷன் எடுக்கிற ஒரு ஆள். எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் விட முடியல, இல்லை எனக்கு இது பிடிக்கல அதனால் விட்டுருக்கேன். அது புத்திசாலித்தனமான முடிவு இல்லை. அப்படி முடிவு எடுத்திருந்தால் என் ப்ரொஃபஷன்லாம் நான் எவ்வளவோ ஃபிலிம்ஸ் இது பண்ணியிருக்கலாம். அந்த அட்மாஸ்ஃபியர் எனக்கு பிடிக்கல, இல்லை அந்த பர்டிகுலர் டைரக்டர் ஒரு பர்டிகுலர் ஆக்டர் கொஞ்சம் எனக்கு காம்பினேஷன் சரியாக இல்லை, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். சாரி, எனக்கு வேறு படம் இருக்குது அப்படின்றேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மேலே எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட், இன்க்ளூடிங் மை டாட்டர் அண்ட் மை சன். நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது, நெருப்புன்னா வாய் வெந்துருன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் நான் வந்தேன். அப்படி ஒரு வளர்ப்பில் வந்தேன். பட் ரொம்ப பெரிய விஷயமா நம்ம சொல்கிறதுலாம் அதே மாதிரி அவ்வளோ இதுவாக எடுத்துக்கிற, இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். அது நாளைக்கே மறந்துடுவாங்கல்ல, நீ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதேன்னு சொல்லக்கூடிய மெச்சூரிட்டி இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு இருக்குது. தட் இஸ் அ கிரேட் திங். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய விஷயம், அதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறது. எனக்கெல்லாம் ஒரு 10 நாள் அதுவே மனசில் இருக்கும். ஐயோ அப்படி சொல்லிட்டோமே, அது இப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ தெரியலையே, கூப்பிட்டு வேணால் சொல்லலாமா, நான் அப்படி சொல்லலைன்னு அப்படி நினைக்காம ஏதோ ஒரு அவசரத்தில் சொல்லிட்டேன்னு சொல்லிடலாமா அப்படி. நோனோம்மா, இனிமேல் பார்க்கும்போது ஐம் சாரி, நான் இன்றைக்கி கொஞ்சம் வேறு மூடில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ண, கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அந்த ஒரு மனப்பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுதான் பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு இதுவும் இருக்குது அவங்களுக்கு. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு என்ன பிடிக்குங்கிறதே ரொம்ப காலம் எனக்கு தெரியாது. என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ், அப்புறம் என் ஹஸ்பண்ட். இப்போ எனக்கு அவள் எடுத்து கொடுக்குறா போய். எனக்கு செலெக்ஷனே கிடையாது. இன்றைக்கி இவ வந்து நான் வேறு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், ஏம்மா இந்த கலர் டல்லாக இருக்குது, இதை வாங்கி அப்படியே சும்மாவே வச்சுருக்கீங்க, இதை போடுங்க. எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது, ஒரு சிங்கிள் ஃப்ராக் மாதிரி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நல்லா தானே இருக்குது. இல்லை கொஞ்சம் டைட் ஃபிட்டிங், ஏன் டைட் ஃபிட்டிங் போடாமல் இல்லை வளவளனே போடுறீங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தா. 2வது எடுத்து கொடுத்தா எல்லாம் மாற்ற வேண்டி வந்துச்சு ட்ரெஸ் எல்லாம். ஸோ கரெக்டாக அது சொல்ல தெரியுது, எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அது ஒரு ஜென்ரேஷனுடைய வித்தியாசம். தேஜு, அம்மாவை பார்த்து பிரமிக்கிற ஒரு விஷயம்னா என்ன? ஜென்ரலி லைக் க்ரௌட் கூட மிங்கிள் பண்ணுற, யூனோ த வே ஷி டஸ் ஆல் தேட். அப்படியெல்லாம் இப்போ ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் யூனோ அவங்களுக்கும் மூடெல்லாம் சில டைமில் நல்லா இருக்க மாட்டாங்க. என்னாலும் ஆனாலும் அவங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசி, யூனோ ஷீல் கோ மிங்கிள் வித் எவ்ரிபடி. அப்படியெல்லாம் அதெல்லாம் நல்ல விஷயம் தான். எனக்கெல்லாம் அப்படி எனக்கு என்ன இருக்குதோ அப்படியே முகத்தில் வந்துடும். அப்போ அதெல்லாம் நான் ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணணும்ல. ஆனால் இப்போ நான் எப்போ நினைப்பேன், எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கெல்லாம் டெஃபினெட்லி தே ஆல்சோ வில் ஹேவ் பேட் டேஸ் அண்ட் எவ்ரி திங், பட் தே ஸ்டில் ஹேவ் டு கோ இன் டு த க்ரௌட் அண்ட் யூனோ மிங்கிள் வித் ஆல் ஆஃப் தெம். ஸோ அது நான் எப்போவுமே பார்த்து யூனோ த வே ஷி டஸ் திங்ஸ், ஈவன் மூவிஸ் ஆகட்டும், எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப அதிசயமாக தான் பார்த்துருக்கேன். அழகாக இருக்கீங்க. சீக்கிரமே அம்மாவா மாதிரி நீங்களும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? ஆமாம், நல்ல ஆசை இருக்குது எனக்கு. அதில் அவ்வளோ அளவுக்கு எனக்கு போக முடியாது, ஆனால் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், சும்மா அப்படி வரக்கூடாதுல்ல, நல்லா
ப்ரிப்பேர் பண்ணி வரணும், அதனால் ஆசிக்கிறேன். இந்த விருது விழாவுக்கு நீங்க வந்து இந்த மேடைக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors JD Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai.